ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீப்ரா பிளாக். ஸோ இன்னைக்கு நம்ம என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருந்தேன், கேக்லாம் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு பர்த்டே மெசேஜுங்கிற பேர்லேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தேன். எல்லா சம்பவம் பார்க்க போகிறோம். இதுலேயே ரொம்பவே பெரிய ஹைலைட்டடான சம்பவம் வந்து சமைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தெறிக்க விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலி பர்த்டே சர்ப்ரைஸ் எல்லாம் 12க்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் என் ஹஸ்பண்ட்க்கு கேக் கட்டிங் பண்ணதே வந்துட்டு 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. பிகாஸ் என் பையன் வந்து அந்த அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக ஆஃப்டர்நூன் தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சான். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட பையனை கொடுத்து நீங்கள் தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு 11:30க்கு மேலே தான் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் தனியாக பண்ணுறதுனால சுத்தமாக முடியல. அண்ட் எப்படியும் 2:30 ஆயிடுச்சு. சரி, ஓகே, கேக் கட்டிங் வந்துட்டு கரெக்டாக 12 மணிக்கு தான் பண்ணணுமா என்ன, அதுக்கப்புறம் பண்ணாலும் அவங்க பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் சமாதானப்படுத்திட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் நான் என் ஹஸ்பண்டுக்கு பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ். எப்படியாச்சும் 12க்கு கேக் கட் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். மற்ற விஷயங்கள் எதுவுமே யோசிக்கல. ஸோ அந்த மாதிரி நான் மறந்த ஒரு விஷயம் தான் ஏர் பம்ப். கண்டிப்பாக பலூனுக்கு ஏர் பம்ப் வச்சு தான் அடிச்சிருக்கணும். பிகாஸ் இப்போ வர பலூன்ஸில் எல்லாமே பவுடர் கோட்டிங் மாதிரி ஏதோ கெமிக்கல் போடுறாங்க. அதை வாயில் வச்சு ஊதவே முடியல. ரொம்ப கன்றாவியாக இருந்தது. ஸோ வேற வழியே இல்லை, ஊதி தான் பலூன்ஸ் எல்லாம் கட்டியிருந்தேன். ஸோ இது நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். பதட்டத்தில் மறந்துட்டேன். ஸோ பதட்டத்துலேயும் அவசரத்துலேயும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். என்னையும் என்னால் 12க்கு கட் பண்ண முடியல. கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் பலூன் டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயரும் நானே தான் ஹோம்மேட் கேக் பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன் நமக்காக கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிற ஹஸ்பண்டை வந்து இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு அது மேலே நடக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் அமேசான்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டேக் பண்றேன். அந்த மாதிரி வாங்கி எல்லா டெக்கரேஷன்ஸும் முடிச்சுட்டு அண்ட் கேக் பார்த்தீங்கன்னா நான் வீட்லயே தான் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவர் தான் எடுத்தேன். ஏன்னா பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு மேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வேற சீசன் இல்லையா, ஸோ நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வச்சு தான் கேக் புட்டிங் மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்துட்டு ரெசிபி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் மோல்டுக்கு நான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பிரியாணி எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அது அந்த பாக்ஸஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மோல்டெல்லாம் வச்சு நான் கேக் அரேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக ஹோம்மேட் கேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும், கேக் ரெசிபி வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அண்ட் இதுதான் என் ஹஸ்பண்ட்காக நான் வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு கேக் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பர்த்டே சர்ப்ரைஸ் அப்புறம் ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் இது எல்லாமே பசங்க தான் மேக்சிமம் பொண்ணுங்களுக்கு பண்ணுவாங்க. நம்ம ஒரு சேஞ்சுக்கு பொண்ணுங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, பொண்ணுங்க கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஈவன் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அது நடக்காது, அது வேற விஷயம். பட் ஏன் எக்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம இந்த மாதிரி பண்றதுலயும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ரோஸ் பெட்டல்ஸ் மேலே நடக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டெக்கரேஷன்ஸ். இன்னும் நைட் மோட்ல வேற லெவல்ல வாவா இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு இது பிடிக்குமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டை கூப்பிட போயிட்டு இருக்கேன். இப்போ 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. டைம் காட்டுறதுக்கு மொபைல் என்னோடது வந்து ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு, அதனால என்னால காமிக்க முடியல. பையனை தூங்க வச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். கூடவே அவங்களும் சேர்ந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா ஒர்க் முடிச்சுட்டு அப்பதான் வந்தாங்க. செம்ம டயர்ட் அவங்களுக்கு. எழுப்புற எந்திரிக்கவே முடியல அவங்களால. ஏன்னா டைம் வந்துட்டு 2:30க்கு மேல ஆயிடுச்சு. 12 o'clock பர்த்டேக்கு என்னடி நான் 12 o'clock அவங்களுக்கு விஷ் கூட பண்ணல. அப்ப முழிச்சிட்டு தான் இருந்தாங்க, விஷ் கூட பண்ணல. எனக்கு 12க்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன், அதனால என்னால் அவங்களுக்கு விஷ் பண்ண முடியல. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஏங்க எழுந்துருங்க அப்படின்னு நானும் கூப்பிடுறேன் புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா இவர் இவ்வளோ நேரம் எழுப்புறேன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை எழுப்பி கூட்டிட்டு போயிட்டேன். என் குட்டி புள்ள அந்த லாஸ்ட் கார்னர்ல போய் படுத்திருக்கா. என்னடா ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் பெட்டு பூரா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை தூங்கிட்டு இருக்கான், இல்லைன்னா மொத்தமா கழிச்சு விட்டுருப்பான். அண்ட் ஒரு வழியா ஹஸ்பண்டோட சர்ப்ரைஸ் இதுதான். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சும்மா யூஸ்வலாக நான் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணுவேன், பட் இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சிம்பிளாக பலூன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் பண்ணலாமே வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் அவங்களோட ஹெல்ப் நான் கேட்கல, நானே எல்லாமே பண்ணிட்டேன். அதனால அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ். என்ன இது ரோஸ் பெட்டல்ஸ் கேண்டில்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்துட்டோம். சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வழியா வந்து 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு 12 டைம் வந்துட்டு 2:30க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம எதுவுமே பண்ணிக்க முடியாது. பட் இந்த இயர் நான் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தேன். பிகாஸ் இந்த இயர் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே பிஸியா இருக்காங்க, அதனால நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பர்த்டே மெசேஜ் சர்ப்ரைஸும் கொடுத்துருந்தேன். இதை கேட்டுட்டு இதெல்லாம் எப்பதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாங்க மெசேஜ் எல்லாம் கேட்டு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டே மாதிரி எல்லா பர்த்டேயும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெஷலாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சேன், பட் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. கேட்கும் நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு மாதிரி எப்பவுமே எனக்கு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் என்னோட பாப்பாவோட இருக்கணும், சந்தோஷமும் என்னோட அரசு நாட்டுக்கு உணர்த்தியே கொடுக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுக்கு லவ் பண்ணும்பொழுது ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து என்னால் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எல்லா கஷ்டத்துலையும் உன்னோட இருப்பேன், நான் இப்போ கஷ்டம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இப்போ ஃபினான்ஷியலாக நீ தனியாக ஓடிக்கிட்டு இருக்கேன், கஷ்டத்துக்கு என்னால் எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு பண்ண முடியல. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் ஐ ப்ராமிஸ் யூ, கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும் ஒரு நாள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த வகையில் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையில் என்னால் என்ன ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கணும் அதை நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீ வந்துட்டு இந்த லைஃப்பில் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், பிளஸ்ஸிங்ஸ்ன்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் இது எனக்காக நீ அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கு. அண்ட் இதே மாதிரி உன்னை முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷமாக வச்சுட்டு பார்க்குறேன். நான் உங்களுக்காக வந்துட்டு ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லணும்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டே வந்து நல்லா இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். என்னோட கவலை எப்பொழுது உன்னோட சேர்ந்து வாழ்க்கை இந்த மண்ணை வாழ்கிறேன் போராடி என்றும் பிரியமுடன் உன் பிரியா. கவிதை நல்லா இருந்துச்சு. சரியா லைஃப் தானே. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு உனக்கு எப்பவுமே நான் ஸ்டேட்டஸ் நம்ம பிக் உன்னோட நான் பிக் வச்சேன் அப்படின்னா இந்த சாங் தான் நான் பேக் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்.
அவங்களுக்காக தான் அதுவும். ஸோ அந்த சாங் வந்து நான் அவங்களுக்காக பாடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ 2 லைன் அவங்களுக்காக பாடணும், சரியா? இதுவும் நல்லா இல்லை அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எனக்காக பிறந்தாயே எனதா, பிரியாமல் இருப்பேனே பகலியமா, உனக்கு மாற்றப்பட்டு வருஷம் போனாலும் போதாது என்னோட பாசம், உச்சி முதல் பாதம் வரை என் புருஷனாச்சு. இதெல்லாம் 2 நாளா பாடிட்டேன். நல்லா இருந்துச்சா? ஓகே. ஸோ இதுதான் எனக்கு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கும் வந்துட்டு நான் வீடியோ பண்ணி போனேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய சர்ப்ரைஸ் தானே எனக்கு தெரியல. சர்ப்ரைஸ் ஆனியா கூட எனக்கு தெரியல. சர்ப்ரைஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது நான் கோவப்படுறேன் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சாரி ஃபார் தட். அண்ட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என் லைஃப்பில் வந்ததுக்கு. ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீயும் 2 நாள் பர்த்டே பாப்பா சாப்பிடுவோம், ஓகேவா? ஓகே, லவ் யூ, பாய். இந்த மாதிரி அந்த டே வந்துட்டு டெக்கரேஷன், கேக் கட்டிங், மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. The next day. இன்னைக்கு ஹஸ்பண்ட் பர்த்டே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ மார்னிங்ல இருந்து டிஃபன்ல இருந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே நான் என் அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மட்டன் சிக்கன் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காலையில வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் என் அக்கா கிட்ட எனக்கு ஃபிஷ்ஷும் வேணும்னு கேட்டேன். நான் யூஸ்வலா வெளியில ஃபிஷ்லாம் வாங்க மாட்டேன், பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து சீ ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பட் வெளியில கூட்டிட்டு போயிட்டு நான் 2 ஒரு விஷயம் பழகி இருக்கேன், அது வந்து ஸ்குவிட்டும் ப்ரானும். ஸோ அதை மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட சொல்லியிருந்தேன். அவங்கள வந்து ஆள் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ப்ரானும் ஸ்குவிட்டும் கொடுத்தாங்க. அதையுமே வாங்கி வாஷ் பண்ணி வச்சுட்டு, அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு மார்னிங் வந்து மட்டன் கிரேவி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு, பிகாஸ் தோசை பிளான் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கிரேவி முடிச்சுட்டு அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டன் கிரேவியும் தோசையும் அப்புறம் வடையும் போட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் நமக்கு தெரியும். பிகாஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து நான் என் ஹஸ்பண்ட்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அவனுக்காக தான் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அண்ட் என் ஹஸ்பண்ட் அதை சாப்பிட பார்த்துட்டு ஒரே அழுகு. அண்ட் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பையனுக்கும் கொடுத்துட்டு நம்ம வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்க ஸ்குவிட்டுக்கும் ப்ரானுக்கும் நான் வந்து மசாலாஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு 1 or 2 hours ஆச்சு வந்து மசாலாஸ் ஊறினாதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. அதுக்காக நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு நான் சிக்கன் பிரியாணியும் ஸ்குவிட் 65, ப்ரான் 65, அப்புறம் மட்டன் சுக்கா இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதோட ப்ரிப்பரேஷனையும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
மாதிரி ஒன்னும் ரொம்பவே பார்த்து ஆசாசியா என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா 65 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவிட் ஃபர்ஸ்ட் போட்டேன். ஸ்குவிட் போட்ட அடுத்த நிமிஷமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ ஏன் அந்த மாதிரி வெடிக்குதுன்னு எனக்கு ரீசன் தெரியல. நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா, இது வெறுங்குண்டா. உங்களுக்கு இது ஏன் இப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் தெரிஞ்சா, இது அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. அண்ட் இந்த மாதிரி ஒன்னொன்னு பார்த்து பண்ணா இந்த மாதிரி திருஷ்டி படுற மாதிரி ஏதாவது நடக்க தானே செய்யும். எங்க வீட்டுல எல்லாருமே பார்த்து பதறிட்டாங்க, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருந்தாலும் விடாம இல்ல, ஹஸ்பண்ட் ஆசையா கேட்டிருக்காங்க, கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சுட்டேன். ஆயில் செம்மையா கிச்சன் ஃபுல்லா தெரிச்சிருச்சு. அதை கிளீன் பண்ணி எடுக்கணும், அதுவே பெரிய வேலை. அண்ட் என் மேலேயும் ஃபுல்லா ஆயில் தெரிச்சிருச்சு, டிஷர்ட் ஃபுல்லா. ஒரு வழியா ஸ்வீட் முடிச்சிட்டு அண்ட் 65 ப்ரான் 65 போட ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் போட்டு எல்லாருக்குமே லஞ்ச் கொடுத்துட்டேன். அண்ட் லஞ்சுக்கு நான் என் அக்கா ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க இல்லாம நல்லா இருக்குமா, அதனால அவங்கள இன்வைட் பண்ணி குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே விஷஸும் பண்ணாங்க. அப்படி உங்க சார்பா நீங்களும் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. பிகாஸ் நீங்க இல்லாம நாங்க கண்டிப்பா இல்ல. உங்க விஷஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என் வீடியோக்கு நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நோட்டிபிகேஷனா வரும் அண்ட் என்ஜாய் பண்ணலாம். ஓகே गाइस, நான் இன்னொரு சூப்பரான vlogல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் thank you so much for watching. Bye bye.